பெரம்பூர், அதாவது ஜோசப் விஜய் என்கின்ற எங்களுடைய தலைவர் அங்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதை அந்த கருத்து கணிப்பிலையும் அதான் சொல்றான். களமும் அதுதான் சொல்லுது, மக்களும் அதுதான் சொல்றாங்க. கொளத்தூர், அவருக்கு கொளத்தூர் சேஃபஸ்ட் தொகுதின்னு நினைச்சிருந்தாருன்னா ஏன் பிரச்சாரத்தை அங்க அடிக்கடி அவங்களை அனுப்பிவிடுறாரு, இவங்களை அனுப்பிவிடுறாரு? அவரோட தொகுதி அவர் அனுப்புறாரு. ஆமா, அனுப்புறாருல்ல. இதுக்கு முன்னால அவர் இதே மாதிரி அனுப்பல. அப்ப பாபு அவங்க அங்க ஒரு ஃபைட் கொடுத்துட்டு இருக்காருன்னு தெரியுது இல்ல. வில்லிவாக்கம், தமிழக வெற்றி கழகத்திற்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி வில்லிவாக்கம். கார்த்திக் மோகன் நிறைய பேர் ரொம்ப கார்த்திக் மோகன் எல்லாம் இருந்துட்டு போட்டுங்க, அதெல்லாம் கார்த்திக் மோகன் கேட்டு எவரு வேணாலும் இருந்துட்டு போட்டு. திருவிக்கா நகர், பொற்கொடி அவங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு தான். டிஎம்கேல ரவிச்சந்திரன், டிஎம்கே இல்ல, தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அவர் ரவிச்சந்திரன் எல்லாம் போட்டிக்கு இல்ல. எக்மோர், ராஜ்மோகன் அவர் அதாவது தாவேக்கா வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் அதிக வாக்கெடுத்து வெற்றி பெற்றவர்கள் ஒரு பட்டியல் இருக்கும்ல, அதுல ராஜ்மோகன் ஒரு பிரதான இடத்தை பிடிப்பார். துறைமுகம் தொகுதி, இதுல ஒரே வார்த்தை தான், சேகபவந்தோட தோத்து போவார் சார். இது அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. சேப்பாக்கம், அது ஒரு இழுபறி நிலைமையில இருக்கும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். அது அவங்களுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ. திமுகவை பொறுத்த மட்டும் நம்ம எப்படியாவது அதுல வெற்றி பெறணும் அப்படின்னு பாப்பாங்க. அதற்கு அவங்க இப்பவுமே பணங்கள் அள்ளி வீசப்படுது. இன்னும் என்னென்ன தகுதித்துவம் வித்தைகள் எல்லாம் அவங்க காட்ட போறாங்கன்னு தெரியாது. 1000 மடக்கு வெளியில அவர் வின் பண்ணிக்கிட மாட்டேன்னு ஒரு பயம் இருந்த காரணத்தினால்தான் ரஜினிகாந்தை பார்த்து அவரு ஆசி வாங்கியிருக்காரு. சைதாப்பேட்டை, உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. சைதாப்பேட்டையில காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு ஆதரவு கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணா நகர், அங்க பாத்தீங்கன்னா ராம்குமாருக்கு ஃபேவரலா இருக்கு. முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா இருக்காங்க. கோகுலேந்திரா எல்லாம் இருக்கட்டும், கோகுலேந்திரா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நான் என்ன சொல்றேன்னா, டி நகர் குறிப்பிட்ட திமுகவை சார்ந்த ஒரு குறிப்பிட்டவருக்கு அங்க இடம் கொடுக்கல. அவர்களை சார்ந்தவர்கள் பெருவாரியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அந்த களத்தில் அவர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மயிலாப்பூர், இந்த தொகுதியை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு இன்பா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது சென்னை முழுக்க திமுக அவங்களுடைய வாக்காளர்களுக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஊடகங்கள் மூலியமா நம்ம பார்க்க முடியுது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாவே சென்னை திமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பிரச்சாரங்கள்ல செய்தியாளர் சந்திப்புல திமுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை சென்னை திமுகவின் கோட்டைன்னு அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது முன்னால இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உள்ள கள நிலவரப்படி பாத்தீங்கன்னா, சென்னையில ஏன் இவ்வளவு பிரச்சாரத்தை அவங்க எடுக்கணும்? திமுக அவங்க கோட்டை தானே. அப்பா எங்க கோட்டை தான்ப்பா. நீங்க குளத்தூர்ல கூட அவ்வளவு பிரச்சாரம் எடுக்கப்படுது திமுக சார்பில். அவங்க கோட்டை, அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க. மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க, நம்ம கோட்டை தான் பண்ணு, எங்க அமைதியா இல்ல, சுத்தி பிரச்சாரம் பண்றாங்க. அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதை விட இவங்களை எல்லாமே அதை அனுப்பிச்சு தமிழக வெற்றி கழகம் அந்த இடங்களை கைப்பற்றிடும் அப்படிங்கிறதா இப்போ உள்ள நிலைமை இருக்கு. அதனாலதான் திமுகவை சார்ந்தவங்க அந்த ஒவ்வொரு தொகுதியா போய் அவங்க இப்ப பிரச்சாரத்தை முடுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வரும் பொழுது பாத்தீங்கன்னா சென்னை துடை தெரியப்பட்டிருக்கும் திமுகவை. ஓகே, இப்போ ஒவ்வொரு தொகுதிகளா பார்ப்போம். அதுல திருவெற்றியூர் தொகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். திருவெற்றியூர் தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. எல் சுந்தரராஜன், ஏடிஎம்கேவில் குப்பன் அவர்கள், என்டிகேவில் சத்யாபாஸ்கர், டிவிகேவில் செந்தில்குமார். எப்படி இருக்கு திருவெற்றியூர் களம்? திருவெற்றியூர் களத்தை பொறுத்த மட்டும் அங்க எல்லாமே அந்த நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள் நிறைய, எல்லாருமே மீன்பிடி அந்த இது, அதாவது கண்டெய்னர் லாரி, அந்த இந்த இதுகளை மையப்படுத்திய பயணங்கள் நிறைய இருக்கு. இந்த திருவெற்றியூர் தொகுதியில பொறுத்த மட்டும் இதுக்கு முன்னால திமுக அதிமுக எல்லாம் அங்க மாறி வந்திருக்கு. ஆனா அப்படி வந்திருந்தா கூட மக்களுக்கான அந்த
தேவையான செயல்பாடுகள் இங்க நடக்கல. இன்னைக்கும் நீங்க திருவொற்றியூருக்குள்ள நிறைய இடங்களுக்கு போனீங்கன்னா அங்க தண்ணீர் சாக்கடை தண்ணி வெளியே நிக்கிறது, அதுவும் அந்த குடிசை வாழ் பகுதிக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா நம்ம போகவே முடியாத நிலைமை இருக்கு. ஸோ அந்த மக்களுக்கு நமக்கான ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருக்குங்கிறதோட நம்ம தொகுதிக்கான ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னுட்டு இருக்கு. இதுலதான் அவங்க தாவேகா தலைவரை பாக்குறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் 2ஆம் பட்சம் தான். இப்போ தாவேகாவை பொறுத்த மட்டில் அங்கு யார் வேட்பாளர் என்பது கேள்வி அல்ல. அங்க பொறுத்த மட்டும் விஜய் இங்க நிக்கிறாரு, இந்த ஆள் ரூபத்துல விஜய் இங்க நிக்கிறார். எனவே நம்ம இவருக்கு வாக்களிக்கிறது, விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கிற களத்துல அவங்க அந்த தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க. எனவே தாவேகா வேட்பாளர் அங்கு வெற்றி பெறுவதற்கான களம் மிக அதிகமாக இருக்கிறது என்பது நீங்க அந்த களத்துல போனா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த கணிப்புகள் கொடுத்திருக்கிறதுலே தாவேகாவுக்கு அந்த வாக்கு சதவீதம் ஏறக்குறைய இணையாதான் அவங்க கொடுத்திருக்க கருத்து கணிப்பிலே கொடுத்திருக்காங்க. அப்படின்னு பார்க்கச்சமே பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிக்கான களத்தை நோக்கி அது நகர்ந்துருச்சு. திருவொற்றியூர் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு தொகுதியாக அது மாறிட்டு, இன்னும் நீங்க போக போக இந்த 2 நாள் இருக்கு, மாற்றங்கள் இன்னும் அதிகமாக மாறும். ஆர்கே நகர் எஸ்பி முன்னாள் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஜான் எபினேசர் அப்படி அவர் போட்டிடுறாரு. ஏடிஎம்கேவில் ஆர்எஸ் ராஜேஷ், என்டிகேவில் வெண்ணிலா தாயுமானவன், டிவிகேவில் மரிய வில்சன். ஸோ ஆர்கே நகர் தொகுதி முன்னாள் முதலமைச்சர் போட்டிட்டு. ஆமா, அதெல்லாம் தெரியும். முன்னாள் ஆர்கே நகர் தொகுதிக்கு 2-3 வரலாறு இருக்கு சார். அது ஆர்கே நகர் தொகுதியை அது ஒரு காலகட்டத்தில் திமுகவின் கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை உடைச்சி எடுத்தது 1984 நினைக்க உடைச்சி எடுத்தாங்க. காங்கிரஸ் உடைச்சி எடுத்து அதை காங்கிரஸ் கோட்டையா மாத்திச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் களங்கள் மாறி அது திராவிட கட்சிகளை மையப்படுத்தியதான். இங்க நீங்க வாசித்த கேண்டிடேட்ல ஏதாவது ஒரு கேண்டிடேட் இங்க மக்களுக்கு தெரியுமான்னு தெரியும். ஆனா மரிய வில்சன்கிற அந்த கேண்டிடேட் மக்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா 2-3 காரணம் இருக்கு. ஒண்ணு அந்த கரூர் சம்பவத்துல மரணம் அடைந்த குழந்தைகள், அந்த 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 மரணமடைந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்த்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய படிப்பு செலவு அனைத்தையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவங்க எவ்வளவு படிக்கிறாங்களோ அது அவ்வளவுக்கு நாம் பொறுப்புன்னு ஏற்றுக்கிட்டது இந்த மரிய வில்சன் அவர். அதுபோல நிறைய சேவை மையங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சேவை மையங்கள் நடத்தி நிறைய பேருக்கு நிறைய சேவைகள் செஞ்சிட்டு இருக்காரு. 2வது பாத்தீங்கன்னா அங்க மீனவர்கள் சமுதாயம் ரொம்ப அதிகம். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு தேவையான நிறைய விடயங்கள் இருக்கு. அந்த மீன் பிடிச்சு அதை விற்பனை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மாமூல் விடயங்கள் இதெல்லாமே அந்த மக்கள் பெரிய பாதிப்புகளை இருக்காங்க. இதற்கெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று மரிய வில்சன் அவங்க சொல்லியிருக்காங்க. மரிய வில்சன் அவர்களுக்காக இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு, விஜய் என்கின்ற அந்த மகத்தான தலைவனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இவை இரண்டும் சேர்ந்து ஆர்கே நகர் தொகுதியை தமிழகத்தின் வெற்றி கழகத்திற்கு அது பரிசாக கொடுத்து விட்டது என்பதுதான் நிஜம். பெரம்பூர் டிஎம்கே ஆர்டி சேகர் பாமகவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி திலகபாமா நிற்கிறாங்க. என்டிகேவிலேருந்து வெற்றி தமிழன், டிவிகேவிலேருந்து டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள். அதான் நான் சொல்லிட்டேனே, பெரம்பூர் தொகுதியை கணிச்சவங்க அதாவது கருத்து கணிப்பெல்லாம் சொன்னாங்களே அவங்களே சொல்லியிருக்காங்க பெரம்பூர் தொகுதியில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில். இல்ல டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்களா? முதல்வர்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. ஆமா, பிரச்சாரம் முதல்வர் அதான் சொன்னல, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஆனா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜோசப் விஜய் என்கின்ற எங்களுடைய தலைவர் அங்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதை அங்க இப்ப கருத்து கணிப்பு இவங்க எல்லாம் சொல்லிட்டு தெரியானுல, அந்த கருத்து கணிப்பிலையும் அதான் சொல்றானுவன், களமும் அதுதான் சொல்லுது, மக்களும் அதுதான் சொல்றாங்க, தேர்தல் முடிவு அதைத்தான் சொல்லும். ஓகே, கொளத்தூர் பாமகவுக்கு கொடுத்துருக்காங்க. எம்கேஎஸ் பாமக சார்பாக போட்டிடுறாரு. ஏடிஎம்கே சந்தான கிருஷ்ணன், என்டிகேவிலேருந்து சவுந்தரபாண்டியன், டிவிகேவிலேருந்து விஎஸ் பாபு, டிஎம்கேவில் எம்கே ஸ்டாலின். அது நீங்க பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல அதை தாண்டி எம்கே ஸ்டாலின் அவங்க வேற தொகுதியில நிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க கொளத்தூர்ல போய் பாருங்க, மக்களுக்கான அடிப்படை தேவைகள் அங்க நிவர்த்தி செய்யப்பட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. பெரும்பாலான இடங்கள்ல இல்ல. தேர்தல் அவர் ஜெயிக்கிறதோட சரி. அதுக்கு பிறகு சொல்லுவோம் அந்த எப்படி சென்னையை சொன்னாரு, சென்னையை நான் சிங்கார பூமியா மாத்துவேன். இன்னைக்கு சென்னை சிங்கார பூமியா மாறி இருக்கு. அது மாதிரிதான் கொளத்தூரை நான் அப்படி மாத்திடுவேன் இப்படி மாத்தினாரு. கொளத்தூர்ல அடிப்படை வசதிகள் இல்லாமல், அங்க தண்ணி இல்லாம, சாக்கடை இல்லாம, குடிநீர் இல்லாம எல்லாமே அங்க மக்கள் தவிச்சிட்டு கிடக்குறாங்க. இந்த சூழல்ல அவருக்கு கொளத்தூர் சேஃபஸ்ட் தொகுதின்னு நினைச்சிருந்தாருன்னா ஏன் பிரச்சாரத்தை அங்க அடிக்கடி அவங்களை அனுப்பிவிடுறாரு, இவங்களை அனுப்பிவிடுறாரு? அவரோட தொகுதி அவர் அனுப்புறாரு. ஆமா, அனுப்புறாருல்ல. இதுக்கு முன்னால அவர் இதே மாதிரி அனுப்பல. அப்ப பாபு அவங்க அங்க ஒரு ஃபைட் கொடுத்துட்டு இருக்காருன்னு தெரியுது இல்ல? ஆமா, கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த தொகுதியில மட்டும்
அதாவது பாபுவா அந்த எங்களுடைய வேட்பாளர் பாபு அவங்களா MK ஸ்டாலின் அவங்களா அப்படிங்கிற வந்து இழுபறி இருக்கும். எங்களுடைய பாபு அவங்க வெற்றி பெறுவாங்க. வில்லிவாக்கம் டிஎம்கேவிலேருந்து கார்த்திக் மோகன், ஏடிஎம்கேவிலேருந்து SR விஜயகுமார், டிவிகேவில் ஆதவ் அர்ஜுனா, NTKவில் ரோஷினி. தமிழகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வெற்றிக்கான ஒரு அதாவது ஒரு அடையாளமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி வில்லிவாக்கம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். கார்த்திக் மோகன் நிறைய பேர் ரொம்ப கார்த்திக் மோகன்லாம் இருந்துட்டு போட்டுங்க, அதெல்லாம் கார்த்திக் மோகன் கேட்டு எவரு வேணாலும் இருந்துட்டு போட்டு ஆதவ் அர்ஜுனா அவர் வெற்றி பெறுவார். அதற்கான களம் அங்கு உருவாயிடுச்சு. நீங்க வேணா தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்களே என்ன கூப்பிடுங்க, அமையா அன்னை சொன்ன கரெக்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அங்க வில்லிவாக்கம் தொகுதியின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அவர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே, தனி தொகுதியா இருக்கக்கூடிய திருவிக நகர் டிஎம்கேவிலேருந்து KS ரவிச்சந்திரன், ஏடிஎம்கேவிலேருந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், டிவிகேவிலேருந்து MR பல்லவி, NTKவில் ஜெகதீஷ் சந்தர். அதாவது அங்க பாத்தீங்கன்னா பொற்கொடி அவங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு தான். டிஎம்கேவில் ரவிச்சந்திரன், டிஎம்கேல அங்க தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அவர் ரவிச்சந்திரன் எல்லாம் போட்டிக்கு இல்ல, அவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி. காரணம் ஆம்ஸ்ட்ராங் அவங்களுக்கு ஒரு அனுதாபாலை அங்க இருக்கு மக்கள் மத்தியில. அவரு அவங்க அழிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால அது ஒரு அனுதாபாலை அவருக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர் கூட அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய களம் இருக்கு. இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல வந்து தமிழக வெற்றி கழகம் அங்க ஒரு போராட்ட களத்தில் இருக்குங்கிறது மாற்று கருத்தல்ல. ஆனால் அவங்க ஆம்ஸ்ட்ராங்களுடைய மனைவியை தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதாக நான் கணிக்கிறேன். தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது. ஓகே, எக்மோர் எழும்பூர் தொகுதியும் தனி தொகுதி தான். டிஎம்கேவிலேருந்து தமிழன் பிரசன்னா, ஏடிஎம்கேவிலேருந்து அபிஷேக் ரங்கசாமி, டிவிகேவிலேருந்து ராஜ்மோகன், NTKவிலேருந்து சரண்யா. எழும்பூரை பொறுத்த மட்டும் நான் 2 நாள் களத்துக்கு போயிருக்கேன். இப்போ பிரச்சாரத்துக்கு 2 நாள் களத்துக்கு போயிருக்கேன். நான் முதல்ல அவர் வந்து எங்களுடைய பாஸ் அவர் தான். எங்களுடைய பிரச்சார குழுக்கெல்லாம் தலைவர் வந்து ராஜ்மோகன் அவர் தான். எனவே நான் அவருக்காக பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். போன பொழுது நான் என்ன நினைச்சிட்டு போனேன்னா, ராஜ்மோகன் அண்ணன் தேர்தலில் நிற்கிறாரு, எப்படி வரவேற்பு இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் எல்லா தொகுதிக்குமே நடந்து போறாரு, ஒவ்வொரு வீடு வீடா போறாரு. நீங்க நம்புங்க, எல்லா வீடுகளிலும் மொட்டை மாடியில மலரோட பெண்கள் காத்திருக்காங்க. எல்லா வீடுகளிலும் அந்த அளவுக்கு ஒரு செட்டப். ஆமா, செட்டப் இல்ல, நீங்க வேற. செட்டப்னா நமக்கு தெரியுங்க. இப்போ செட்டப்னா ஒரே கலர் பூ இருக்கும், இவர் இங்க வருவாருங்க அப்படி இல்ல. இது அதாவது வீட்டுல பறிச்ச பூ இவ்வளவு போல வச்சிருக்காங்க. அப்படி அது வெரைட்டியா இருக்கு, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது போல அவர் போற இடத்துல எல்லாம் பெண்கள் வந்து உள்ள வாப்பா, நீ எங்கள்கிட்ட உட்காருப்பா, நீ எங்க புள்ள மாதிரி இருக்கப்பா, நீ கண்டிப்பா இந்த ஒரு ஆதரவை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு பார்த்து அங்கெல்லாம் பிரச்சாரம் 1 நாள் முடிச்சுட்டு வந்துட்டோம். 2ஆவது நாள் போறோம். 2ஆவது நாள் வந்து மங்களாபுரம் நினைக்கிறேன், அந்த இடத்துல போறோம். மங்களாபுரம் அவ்வளவு இடத்துலயுமே போலீஸ்காரர் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி எத்தனையோ கேண்டிடேட் இருக்காங்க, ஆனா இவருக்கு இருக்கக்கூடிய மாசனை யாருக்குமே பார்க்கல அப்படி. ராஜ்மோகன் அவர் வந்து அதாவது தாவேக்கா வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் அதிக வாக்கு எடுத்து வெற்றி பெற்றவர்கள் ஒரு பட்டியல் இருக்கும்ல, அதுல ராஜ்மோகன் வந்து ஒரு பிரதான இடத்தை பிடிப்பார், கண்டிப்பா பிடிப்பார். துறைமுகம் தொகுதி டிஎம்கேவில் சேகர் பாபு, டிவிகேவில் வந்து சினரோ PS அசோக், ஏடிஎம்கேவில் ராயபுரம் மனோ, NTKவில் ஃபரூன் ஷெரீப். இதுல ஒரே வார்த்தை தான், சேகர் பாபு இந்த இடம் தோத்து போவார் சார். இது அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்த தொகுதி சேப்பாக்கம் டிஎம்கேவிலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், ஏடிஎம்கேவில் ஆதி ராஜாராம், டிவிகேவில் P செல்வம், NTKவில் ஆயிஷா பேகம். சேப்பாக்கம் தொகுதி வந்து அது ஒரு இழுபறி நிலைமையில இருக்கும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ. திமுகவை பொறுத்த மட்டும் நம்ம எப்படியாவது அதுல வெற்றி பெறணும் அப்படின்னு பாப்பாங்க. அதற்கு அவங்க இப்பவுமே பணங்கள் அள்ளி வீசப்படுது. இன்னும் என்னென்ன தகுதித்துவம் வித்தைகள் எல்லாம் அவங்க காட்ட போறாங்கன்னு தெரியாது. ஆனாலும் அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அந்த தொகுதியை கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்கணை. தமிழக வெற்றி கழகம் ஒரு அதான் மேஜிக் அப்படின்னு சொல்றல, அந்த மேஜிக்ல அங்கேயும் அது வெற்றியை சாதிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 1000 மடக்கு டிஎம்கே எழிலன், ஏடிஎம்கேவில் வளர்மதி, டிவிகேவில் JCD பிரபாகர், NTKவில் இயக்குனர் களஞ்சியம். JCD பிரபாகர் வந்து அறியப்பட்ட ஒருவர். இப்போ வந்து டிஎம்கே கேண்டிடேட் வந்து எழிலன் அவர் நினைக்கிறேன், அவர் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு பயம்
அவர் வின் பண்ணிக்கிட மாட்டேன்னு ஒரு பயம் இருந்த காரணத்தினால்தான் ரஜினிகாந்தை பார்த்து அவர் ஆசி வாங்கியிருக்காரு. இதுல இருந்தே உங்களுக்கு களம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ணா நகர் டிஎம்கே சிற்றரசு, ஏடிஎம்கேவில் கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சர், டிவிகேவில் வி.கே. ராம்குமார், என்டிகேவில் சங்கர். அங்க வந்து பாத்தீங்கன்னா ராம்குமாருக்கு ஃபேவரலா இருக்கு. முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா இருக்காங்க. கோகுல இந்திரா எல்லாம் இருக்கட்டும், கோகுல இந்திரா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் வந்து இப்போ ஒரு யங் ஃபோர்ஸை எதிர்பார்க்கறாங்க. சும்மா நான் 8 வருஷம் 10 வருஷம் இதே பதவியில உட்கார்ந்தேன். இப்போ ஐயா துரைமுருகன் இருக்காரு, அவருக்கு வயசு எவ்வளவு ஆச்சு, இன்னும் நான் நிப்பேன், இன்னும் பதவியில இருப்பேன் அப்படின்னுட்டு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு யங் ஜெனரேஷனை சமுதாயம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னாலும் இன்னொன்னு தலைவர் விஜய் என்கின்ற அந்த மந்திர சொல்லுக்கு இருக்கக்கூடிய அலைவீச்சு, அந்த அலைவீச்சில அண்ணா நகர் தொகுதி தாவேகாவின் கோட்டையாக மாறப்போகுது. விருகம்பாக்கம் டிஎம்கேவில் வந்து ஏஎம்வி பிரபாகர் ராஜா, ஏடிஎம்கேவில் விருகை வி.என். ரவி, என்டிகேவில் சந்தோஷ், டிவிகேவில் சபரிநாதன் முன்னாள் ஓட்டுநருடைய மகன். அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ஒரு பிரச்சனை, மான பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தலைவருடைய ஓட்டுநர் மகன் அங்க நிக்கிறான், அவனுடைய வெற்றி வந்து எழுதப்பட வேண்டும். அந்த களத்தையும் பார்த்துக்கோங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த 2-3 நாள் அங்க சும்மா நண்பர்களோடு போய் பார்த்துட்டு அந்த களங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையுமே ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, மற்றவங்களாம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் வந்து ஒரு சராசரியான ஒரு பையனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு, எனவே இந்த தொகுதியில நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு அவங்க நிற்கக்கூடிய களம் அங்க நம்ம பார்க்க முடியுது. எனவே அது தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு வெற்றி தொகுதியாக அது மாற இருக்கிறது. சைதாப்பேட்டை எடுத்துக்கிட்டோன்னா டிஎம்கேவில் இருந்து மாசு அவர்கள், மா சுப்பிரமணியம், ஏடிஎம்கேவில் செந்தமிழன், என்டிகேவில் ஸ்ரீவித்யா, டிவிகேவில் அருள் பிரகாசம். சைதாப்பேட்டையில வந்து உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. சைதாப்பேட்டையில காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு ஆதரவு கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபோல அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சீட்டு இல்லாம ஒரு இருக்கக்கூடியவங்க இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார், அந்த சார் இந்த தேர்தலோட வீட்டில் இருப்பார் என்பதுதான் களம். டி நகர் டிஎம்கேவில் ராஜ அன்பழகன், ஏடிஎம்கேவில் சத்யநாராயணன், டிவிகேவில் புஷ் ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர், என்டிகேவில் அனுஷா விஜயகுமார். டி நகரை பொறுத்த மட்டும் அங்கே நான் 2 நாள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அது எங்களுடைய பொதுச் செயலாளர் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு. அந்த பிரச்சார களத்துல நான் பார்த்தது என்ன, எப்படி பெண்கள் எல்லாருமே பெரிய 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 பணக்காரவங்க, அந்த நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்க, ஏழைங்க, எல்லா வீட்டில் உள்ள பெண்களும் ஓடி வந்து உங்களுக்கு தான் இந்த தடவை வாக்கு, நீங்க கண்டிப்பா வரணும்யா அப்படிங்கிற ஒரு களம் அங்க பார்க்க முடிஞ்சிச்சு. அதுபோல பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திமுகவை சார்ந்த ஒரு குறிப்பிட்டவருக்கு அங்கே இடம் கொடுக்கல. அதாவது அவர் வேட்பாளரை நிறுத்தல, அவருடைய அண்ணன் மகனை தான் வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அவர்களை சார்ந்தவர்கள் பெருவாரியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அந்த களத்தில் அவர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபோல முன்னாள் அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏ ஒருவருடைய அணியை சார்ந்தவர்கள் எங்களுடைய உசியானந்த ஐயா அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெருவாரியான மக்கள் தாமாக முன் வந்து இந்த தொகுதியில் அவங்க வேலை செய்யறாங்க. அதுக்கு அவங்க சொல்றது, இவர் வந்தா இங்க அந்த நிறைய கடைகள்லாம் இருக்கு, அதுல நாங்க மாமூல் கொடுத்தே ஓஞ்சி போறோம், எங்க புஷியானந்த ஐயா வந்தா அந்த மாமூலு கொடுக்காம நாங்க இந்த தொழில் எல்லாம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னுட்டு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இவ்வளவு மக்கள் வந்து ஒரு ஏகோபித்த ஒரு அடையாளமா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாலிடா, அதாவது அந்த அவருடைய அணுகுமுறைகள், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சியில நிறைய பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடியவங்க, நடுத்தர குடும்பத்தை எல்லாருக்குமே பதவி கொடுத்திருக்காரு. இப்ப என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அவர் பதவி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவர் அந்த தொகுதிக்கு கிடைக்கும் பொழுது அந்த தொகுதிக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த மக்கள் நினைக்கிறாங்க. எனவே அந்த தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் புஷி ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றார் என்கின்ற செய்தியை அது கொண்டு வந்து சேர்க்கும். மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கேவில் மயிலை வேலு, பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன், டிவிகேவில் வெங்கட்ரமணன், என்டிகேவில் அருண். இதுல ஒரு கருத்து கணிப்பு ஒன்று சொன்னாங்க. அந்த கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்கன்னா, மயிலை வேலு அவங்க மேல எந்த விதமான பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை, அவர் எந்த விதமான அதாவது எதிர்ப்பலை அவருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து நான் கருத்து கணிப்புகள்ல பார்த்தேன். அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து அவரு ஒரு மார்ஜின்ல தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, இது கருத்து கணிப்புல சொன்னது. அப்படின்னா இங்கேயே அந்த கருத்து கணிப்பிலே அவங்க சொல்றாங்களா ஒரு மார்ஜின் அப்படின்ட்டாங்களா?
அப்ப தமிழக வெற்றி கழகம் அங்க ஸ்ட்ராங்கா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தானே நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எனவே வேலு இந்த தொகுதியை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, வேளச்சேரி காங்கிரஸ்லேருந்து அசன் மௌலானா இன்று காலை கூட நடைப்பயிற்சியின் போது MK ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்டுட்டு போனாங்க. ADMKவில் MK அசோக், TVKவில் R குமார், NTKவில் கீர்த்தனா. டிவிகே பொறுத்த மட்டில் அதாவது காங்கிரஸ் அங்க நிக்குது. காங்கிரஸ் அங்க நிற்கும் பொழுது எனக்கு அவர் முதலமைச்சர் அங்க போய் ஓட்டு கேட்டிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எதுக்காக முதலமைச்சர் நடக்கும் போதும் போகும்போதும் ஓட்டு கேட்குறேன், அவர் ஓட்டு கேட்கிறாருன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு சார். உண்மை அதுதான். நம்ம அதை பொய்யா சொல்லிட்டு இருக்கல, நம்ம போறோம் களத்துல போறனால சொல்றோம். உண்மை அதுதான். எப்படியும் நம்ம இந்த தடவை எப்படி நம்ம என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இருக்காங்க. அதாவது 1991 நினைக்கிறேன் அமரர் ராஜீவ்காந்தி அவருடைய மரணம். அந்த மரணத்துக்கு பின்பு ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் எப்படி திமுக அப்படி ஒட்டுமொத்தமா அடிச்சு அப்புறப்படுத்தப்பட்டுச்சோ அது போன்ற ஒரு அப்புறப்படுத்தலை விஜய் அவர்களுடைய அலை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கு. அதே தாக்கம் இருக்கும். அந்த தாக்கம் அது ஒரு இழப்பின் தாக்கம். இது மக்கள் விடியலை நோக்கி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பின் தாக்கமாக இந்த தாக்கம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவை மக்கள் அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லும். நான் மீண்டும் மீண்டும் அடித்து சொல்லி இதுல திமுக காரர்களே சொல்றது ராயபுரம் தொகுதி. ராயபுரம் தொகுதியில ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கு. அதுல ரொம்ப கஷ்டம், திமுகவுக்கே ரொம்ப கஷ்டம். திமுக நிறைய இடங்களில் திமுக போட்டியே இல்லை சார். நான் தான் சொன்னேன், சில இடங்கள்ல அண்ணா திமுக தாவேக போட்டி தான் போயிட்டு இருக்கு. அது நீங்க கிராமங்கள்ல பார்த்தா கூட தெரியுது. திமுக அவங்களாதான் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 23 கட்சி இருக்கு. அந்த 23 கட்சியை சார்ந்தவங்க இணைந்து பயணிக்கிறாங்களான்னு நீங்க எங்கேயாவது ஒரு தொகுதியில காட்ட சொல்லுங்க. கிடையவே கிடையாது. இந்த நம்ம கட்சிங்க சீட் இல்லப்பா, நீ அவனுக்கு ஆதரவு கொடு, இப்படிங்கிற களம் தான் அங்க இருக்கு. ஆனால் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரே ஒரு ஆதரவு தான், மக்கள் ஆதரவு. அந்த மக்கள் ஆதரவு எங்களை கண்டிப்பா கோட்டையில கொண்டு போய் அமர்த்தும். ஓகே, தேர்தலுக்கு பிறகு பல விஷயங்கள் பேசலாம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.